வாப்பா தம்பி, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ம். நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். நீ பண்றியா? நீ இந்த வேலை பண்ணா நான் உனக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். என்னது? 500 ரூபாயா? அப்படின்னா ரொம்ப பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கே. முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் யோசிச்சு சொல்றேன். அதுவா தம்பி, பக்கத்துல இருக்கிற டவுன்ல இந்த gift போய் நான் சொல்ற அட்ரஸ்ல கொடுத்துட்டு வரணும். அதான் வேலை. என்ன, நீ பண்ணுவியா? கண்டிப்பா பண்றேன். ஆனா முதல்ல பணம் கொடுங்க. அப்புறமா தான் நான் போய் gift கொடுப்பேன். இப்போ வேணா உனக்கு பணம் கொடுத்தா அங்க டவுன்ல யாராவது பிக் பாக்கெட் அடிச்சிடுவாங்க. அதனால இப்ப வேணாம். நீ gift கொடுத்துட்டு வந்தா நான் உனக்கு கண்டிப்பா 500 ரூபாய் கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, நீ gift கொடுக்குற இடத்துல உனக்கு சாப்பாடு எல்லாம் வயிறு நிறைய போடுவாங்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு வா. என்ன? அப்படியா? அப்படின்னா சரி, கொடுங்க. நான் போய் gift கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அட்ரஸ சொல்லுங்க. சி காம்ப்ளெக்ஸ் 13ஆம் நம்பர் வீடு. என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. சீக்கிரமா போயிட்டு வந்துடு. என்ன, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். இன்னும் அரை மணி நேரத்துல நான் வந்து நிப்பேன். நீங்க பாருங்க, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுவேன். அன்னைக்கு எப்படி என்னை ஏமாத்தி என்கிட்ட தீனியை வாங்கிட்டு போனா இல்ல, இவனுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பாடம் சொல்லித்தரேன். இவன் வாழ்நாள் பூரா மறக்க கூடாது. அட, என்ன இது? இந்த ஊர்ல இத்தனை வீடுங்க இருக்கு. இதுல நான் எப்படி 13ஆம் நம்பர் வீடை கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு பில்டிங்கும் ஏறி இறங்குறதுக்குள்ள ஐயையோ, காலே முறிஞ்சு போயிடும் போல இருக்கே. இப்போ என்னதான் பண்றது? அவர் ஏதோ சொன்னாரே. ஆ, சி காம்ப்ளெக்ஸ் 13ஆம் நம்பர் வீடு, சி காம்ப்ளெக்ஸ். இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். ஆண்டி, இங்க சி காம்ப்ளெக்ஸ் 13ஆம் நம்பர் வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? ஏய் கருவாயா, என்னை பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுதா? இல்ல இல்ல, உங்களை பார்த்தா பாட்டி மாதிரி. ஐயையோ, இல்ல இல்ல, பாப்பா மாதிரி தெரியுது. ஆ, கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. இதா பாரு, என்னை பார்த்து பாட்டி பாப்பான்னு சொல்ற வேலை வச்சுக்காத. ஒழுங்கா மேடம்னு கூப்பிடு. என்ன, புரிஞ்சுதா? ஐயோ, நான் என்ன உங்க கூட ஆபீஸ்லயா வேலை பார்க்குறேன்? ஒரு அட்ரஸ் தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க? இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப நீளம். இதை பாரு, இங்க சி காம்ப்ளெக்ஸ் 13ஆம் நம்பர் வீடு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட் தான். அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அது இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியும். சரி, நான் போறேன். நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிக்கோ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட, ஆமா. வீடுன்னா தெரு பேரு, அப்புறம் பின்கோடு இதெல்லாம் கூட இருக்கும். வெறும் சி காம்ப்ளெக்ஸ் 13ஆம் நம்பர் வீடுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வேற சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னதும் ஆர்வத்தில் எதுவுமே கேட்காம வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நல்லா முழிச்சிட்டு நிற்கிறேன். சரி, நம்ம வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சரியா அட்ரஸ் கேட்டுட்டு அப்புறமா வரலாம். 500 ரூபானா சும்மாவா? ஐயா, ஐயா, கொஞ்சம் வெளியே வாங்க. அட்ரஸ் வந்து கரெக்டாக சொல்லுங்க. அப்பதான் நான் இந்த gift போய் கொடுக்க முடியும். ஆமா, அந்த சிவப்பு கலர் சட்டை போட்ட ஐயாவை கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க. அவரு இந்த gift போய் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அட்ரஸ் சரியாவே சொல்லல. சரியா அட்ரஸ் சொன்னாக்கா நான் மறுபடியும் போய் இந்த gift-அ கொடுத்துட்டு வந்துடுவேன். நான் வேற சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னதும் அவசர அவசரமா போயிட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. அவரை சீக்கிரமா வந்து அட்ரஸ் சொல்ல சொல்லுங்க. என்கிட்ட சொல்லாம இவரு யாருக்கு gift அனுப்பி வச்சிருப்பாரு? ஒண்ணுமே புரியலையே. தம்பி, அந்த gift இங்க குடு. நான் என்ன இருக்குன்னு பாக்குறேன். நீங்க ஐயாவை வர சொல்லுங்க. நான் அவர்கிட்ட தான் இந்த gift பாக்ஸை கொடுப்பேன். இதா பாரு தம்பி, அவர் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீ அந்த gift பாக்ஸை என்கிட்ட குடு. அதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஐயா, நான் இந்த gift பாக்ஸை கொடுத்துட்டு வந்தா எனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா வேணா நான் இந்த gift-அ உங்ககிட்ட கொடுப்பேன். இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். என்ன, 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? சரி, நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்.
அந்த gift பாக்ஸை என்கிட்ட கொடு. சரி தம்பி, நீ போயிட்டு வா. அவர் வந்தா நான் பேசிக்கிறேன். அம்மா, காசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க. சரி தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எத்தனை நாளா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு? ஏதோ அந்த பையன் அட்ரஸ் தெரியலன்னு இங்க வந்தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது எனக்கு தெரியாமலே போயிருக்கும். கல்யாணமாகி இவ்வளோ வருஷத்துல எனக்கு ஏதாச்சும் ஒரு gift வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இப்போ எனக்கு தெரியாம யார் யாருக்கோ gift அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. gift கொடுத்துட்டு வந்தாவே 500 ரூபாய் குடிக்கிறீங்களாமே? அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் ஆளாக இருக்கணும். அந்த பையன் என்கிட்ட இந்த gift கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் 1000 ரூபாய் கொடுத்து இந்த gift பாக்ஸை வாங்கினேன். இனிமே நான் உங்க கூட இருந்தா என்ன மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். இனிமே உங்க கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அட கொடுமையே! நான் அந்த பையனை நல்லா பழி வாங்கணும்னு நினைச்சு தான் இப்படி பண்ணேன். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சே. 1000 ரூபாயும் போச்சு, என் பொண்டாட்டியும் கோயிச்சிட்டு போயிட்டா. இப்போ நான் அவளை போய் சமாதானம் பண்ணி வேற கூட்டிட்டு வரணும். இப்போ என்னதான் நடக்குமோ ஒண்ணுமே புரியல.